ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல்வ சுரண்டல் கோட்பாட்டை உருவாக்கியவர்? ஆன்சர் பி, தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு என்பது இந்தியாவில் உள்ள வறுமைக்கு காரணம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் உள்ள வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் வளங்களை பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்வதுமே இந்தியாவின் வறுமைக்கு காரணம் என்று கூறியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அசாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1839. நெக்ஸ்ட் கொஸ்டின், குல்டி என்ற இடத்தில் முதல் முறையாக நவீன முறையில் எஃகு எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, 1874. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாம்செட்பூரில் டாடா இரும்பு எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1907. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1985. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழில்துறை கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1948. தொழில்துறை கொள்கை தீர்மானம் என்பது தொழில்துறையில் அரசாங்கம் நேரடியாக தனது பங்களிப்பை வழங்குவது தொழில்துறை கொள்கையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் நோக்கம்? ஆன்சர் டி, வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நகரம்? ஆன்சர் டி, டாக்கா. டாக்கா நகரம் வங்காளதேசத்தில் உள்ளது. மஸ்லின் ஆடைகள் என்பது மிக மெல்லிய ஆடைகளாகும். ஒரு தீப்பெட்டிக்குள் அடக்கிவிடக்கூடிய அளவிற்கு மிக மெல்லிய ஆடைகளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பம்பாயின் முதல் பருத்தி நூற்பாலை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 1854. தி பாம்பே ஸ்பின்னிங் மில் என்பது அந்த நிறுவனத்தின் பெயராகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ரிச்ரா என்னும் இடத்தில் உள்ள கூக்லி ஆற்றங்கரையில் சணல் தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1855. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.